ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஐஸ் ஃப்ளோட்டிங். நீங்கள் 2 ஃபோட்டோவில் கேமராவில் எடுத்தீங்களா? இந்த பாருங்கள், பனி நிறைஞ்சிருக்க இந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு பேக் வாட்டர், அதாவது நார்த் சீலேருந்து வர பேக் வாட்டர். இது வந்து கோலா பேன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஃபுல்லாக ஐஸ் நல்ல சில்லுன்னு இருக்கும். அதில் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஃப்ளோட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ ஒரு 10 o'clock ஆகுது மணி. எந்த அளவுக்கு இருட்டாக இருக்கு பாருங்க. வண்டி நைட் லைட் தான் போட்டுட்டு போகுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 30 minutes தான். பட்டு ஐஸ் ஃப்ளோட்டிங் வந்து எந்த ஒரு போலார் ரீஜியன் போனாலும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க். ஈவன் சவுத் போல் ஆர் நார்த் போல் எங்கே போனாலும் நம்மளும் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம இடத்தோட ரீச் ஆகிட்டோம், கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இது எப்படி இருக்கும்ன்ட்டு நமக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸ்விம்மிங் தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது, யார் வேணுமோ இந்த ஐஸ் ஃப்ளோட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆக்டிவிட்டி சீப்பான ஆக்டிவிட்டி கிடையாது. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம இந்தியன் மணி பே பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ளோட் ஆகுறாங்கன்ட்டு. ஸோ நம்மளாம் இப்போ இது மாதிரி தான் ஆக போகிறோம். இது வந்து உள்ள ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே வந்துட்டு நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க தர ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு தான் இந்த ஐஸ் ஃப்ளோட்டிங் பண்ண முடியும். நம்ம அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க ட்ரெஸ் தரதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு வந்த க்ளோத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஹேங் பண்ணி விட்டுருந்தோம். அதை தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க நமக்கு ஒரு கோட்டு தருவாங்க, அதை தான் போடணும். அந்த உள்ளே போட்டிருக்க தெர்மல் வேற தவிர மீறி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஜாக்கெட்டு everyone can speak English? Yes. Understands English. Okay. So we swim only in this bay, in this area. Don't swim away from here, okay? Okay. To enter the water, you need to use that metal steps like in swimming pool. Okay. See? Yeah. Yes, you need to turn. One hand, second hand, your legs down, down under the water. When the water will be so, release your both hands, lay on your back and swim. But remember, please, be careful. Okay. Be careful, it's very hot here, so you can damage your clothes. Be careful. Remember one and the main rule. During swimming on your back, don't do so, because the water will come on your face. If you want to look around, make so. Not so. Understand? Okay. Instructor will be nearby. Don't be afraid. He will watch you. He will be watching you. Understand? Photo and video will make on our phones. And later there will be a link. So you can download it. Your guide will help you with photo. Just during swimming, say it loud. We need video, we need photo, and guys will make it. Okay? Okay. Now sit down, please, here, and wait. We'll give you suits. Okay. Oh, about clothes. That's all you need on your legs. Okay. Have you something under it? Have you something under it? Yeah. We have a thermos. Yes, it's better to stay in it. Okay. Put your trousers off. Okay. So suppose if water came in face, anybody we can wipe or somebody can wipe for us. If that is cold water, right? No. During swimming, on your back, the water will not come on your face. Will not come. If you will not do so, if you will do so, the water will come on your face. Remember about it. There will be no water on your face. During swimming. But please try to swim closer to the shore. Sure. Yes, to make better photos. Okay? Okay. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க.
சொன்ன மாதிரி போக ரெடி ஆகிட்டோம். இங்கே வந்து என் பையன் அவனால் வர முடியாது, ஆனால் ஏஜ் ஹைட் லிமிட் இருக்குது. ஹைட்டு இந்த ஜாக்கெட்னால, ஏன்னா சின்ன பசங்களுக்கு இந்த ஜாக்கெட் கிடைக்காது, பெரிய ஆளுங்களுக்கு சர்டன் ஹைட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இது கிடைக்கும். அதனால தான் சின்ன பசங்க அலௌடு இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒருத்தங்களுக்கும் தேவையான ஜாக்கெட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா உள்ளே ஹீட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு நல்ல பெயிண்டிங் ஒன்று பார்த்தேன், அதான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு ஒரு சும்மா வீடியோ ஒன்று. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எல்லா க்ளோத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டிருக்க இன்னர் தெர்மல் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே அவங்க ஒருக்கா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜாக்கெட் கொண்டு வராங்க. இது உங்களுக்கு, இது உங்கள் ஒய்ஃப்க்கு அப்படின்ட்டு அந்தந்த ஜாக்கெட் கரெக்டாக வைக்கிறாங்க. நம்ம அதை எடுத்து போட போகிறோம். பாருங்கள், எல்லா ஜாக்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜாக்கெட் எப்படி இருக்குன்னா, தொட்டு பார்த்தா ஃபோம் மாதிரி இருக்குது, நல்ல திக்கான ஃபோம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காலுக்கு அடியிலையும் ஒரு சின்ன ரப்பர் மாதிரி வச்சுருக்காங்க க்ரிப்புக்காக. அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஜிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் செம்ம ஹெவியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விம்மிங் தெரியலன்னா கூட பரவாயில்ல, இது நீங்கள் போட்டுட்டு தண்ணியில் படுத்தா அப்படியே நம்மளை ஃப்ளோட் ஆக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு நீங்கள் இந்த ஐஸ் ஃப்ளோட்டிங் போகிறதுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும்னு நெசசரி கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்கள மிதக்க வைக்குமா. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். எனக்கு வந்து ஒரு துளி கூட ஸ்விம்மிங் தெரியாது, ஸ்விம்மிங் பண்ணவும் ட்ரை பண்ண போகிறதில்ல. இது எப்படி நம்மளை மிதக்க வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக எதுக்கு இந்த கோட்டுன்னா, நார்த் அட்லாண்டிக்கில் கிராஸ் பண்ணுற எல்லா ஷிப்ஸ்லேயும் வந்து இந்த கோட் இருக்கணுமா. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஷிப்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதில் இருக்க செயிலர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த கோட்டை போட்டுட்டு நார்த் சீயில் ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அது வந்து ரெஸ்கியூ ஷிப்ஸ் இல்லைன்னா ரெஸ்கியூ போட்ஸ் வர்ற வரைக்கும் அவங்கள மூழ்காமல் பார்த்துக்கும். ப்ளஸ் வந்து நார்த் சீ வந்து ரொம்ப கோல்டாகவும் ரொம்ப விண்டியாகவும், ஸோ அதெல்லாம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணி கூப்பிடுங்க. அவள் என்ன இருக்கு, அதனால தான் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலனாலும் இதை நம்ம போட்டுட்டு தண்ணி பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதை போட்டோம்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஏதோ ஸ்பேஸ் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு க்ளோத் அது மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்தையும் கிட்டத்தட்ட கவர் பண்ணிடுது எக்ஸப்ட் ஃபேஸை தவிர. இது எல்லாத்தையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ எங்கள் ஒய்ஃப் ட்ரெஸ் போடுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா தலகாணி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அப்படியே படுத்துட்டு அந்த தலகாணி மாதிரி இருக்கிறத தலையில் வச்சுட்டு படுத்துடலாம், தண்ணியில் அப்படியே படுத்துடலாம். அப்போது நம்ம பெட்டில் படுத்துருக்க மாதிரியே இருக்கும். நம்ம ஆனால் என்னென்னா பயப்படக்கூடாது, அவ்வளோதான். இதை பாருங்கள், இதுதான் அந்த தலகாணி மாதிரி தலைக்கு வச்சுட்டு அப்படியே படுத்துக்கலாம், அப்படியே நம்ம ஃப்ளோட் பண்ணிடுவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஆக்சுவல் சினாரியோவில் அந்த பயத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம பிக்சர், நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ தண்ணியில் இறங்க முன்னாடி ஒரு ஃபோட்டோ. ஸோ நாங்கள் 4 பேர் போகிறோம். கிட்டத்தட்ட 45,000 ரூபா கிட்ட கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம என்ன பண்ணாலும் தண்ணியில் முங்க மாட்டோம். அதாவது நம்ம ட்ரை பண்ணி தண்ணி இன்னும் உள்ளே போய் முங்கினா தான் உண்டு, இல்லைன்னா நம்ம முங்க மாட்டோம். தண்ணி உள்ளே போகலன்னா முங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் பயமாக தான் இருக்குது, ஏன்னா இது ஒரு சீயோட பேக் வாட்ரு. இது வரைக்கும் நான் ஸ்விம்மிங் பூலில் கூட ஸ்விம் பண்ணது கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் டைரக்டாக சி எப்படி தான் இருக்குட்டு. இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல, இருந்தாலும் போகலாம். அப்படியே எல்லாரையும் அப்படியே நின்று
பாருங்கள் எங்கள் பையன் தான் வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் எல்லோரும் போகிறனால செம்ம பனி, வெளியே சரியான குளிர். அவன் கையை வச்சு எம்டி ஹேண்டில் எடுக்கிறான். கை ஃப்ரீஸ் ஆயிரும்ன்ட்டு ஒரு பயம் இருந்தாலும் அவன் எங்களுக்காக எடுக்கிறான். நாங்கள் போகிறோம், கஷ்டப்பட்டு போகிறோம், அதனால் கண்டிப்பாக நான் உங்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கான். பாவம், பார்த்தாலே பாவமாக இருக்குது. பாருங்கள் இது எப்படி எடுத்திருக்கான் பாருங்கள். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவனுக்கு. ஏன்னா என்னால் கொஞ்ச நேரம் கூட கையை வெளியே வைக்க முடியல. இது வந்து ரொம்ப ஈஸியாக அவன் எடுத்துட்டான். பாருங்கள் இப்போ எப்படி உள்ளே இறங்கணும், எப்படி படுக்கணும் அவங்க டெமோ பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். இவங்க வந்து அந்த குரூப்பில் இருக்க ஒரு ஆள். ஸோ அப்படி இறங்கி ஸ்லோவாக இறங்கி படுத்துட்டு இப்படி கையை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணலாம், பேக்கில் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே நிற்கக்கூடாது, நிற்காமல் அப்படியே இறங்கி படுத்துடணும். அதான் சொல்கிறாங்க. இப்போது பாருங்கள் சுற்றி பனி, இங்கேயும் வந்துட்டு ஐஸ் எல்லாம் இருந்துச்சு, அவங்க தள்ளி விட்டாங்க. நிறைய ஐஸ் கட்டிங்கெல்லாம் இருந்தது. இப்போ பாருங்கள் எல்லோரும் ஒரு ஒரு ஆளாக இறங்குறாங்க. பேக்வேர்டாக இறங்கி அப்படியே ஃப்ளோட் ஆகி படுக்கணும். அதுதான் டாஸ்க்கு. ஸோ இப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா எல்லோரும் 2-3 பேர் இறங்கிட்டாங்க, எல்லோரும் மிதக்கிறாங்க, அதனால் நம்மளும் மிதந்துருவோன்ட்டு ஒரு நம்பிக்கை தான். பாருங்கள் இது பின்னாடி வழியாக இறங்கி அப்படியே படுக்கிறதுக்கு வசதியாக அப்படியே அந்த ஷேப்பில் தான் இறங்குறோம் நம்ம. பாருங்கள் ஸ்லோவாக அப்படியே இறங்கி அப்படியே படுக்கணும். அப்போ அப்படியே ஃப்ளோட் ஆகும். அப்படியே நம்மளை மேலே புஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி தான் புஷ் பண்ணுது. இது வந்து நம்ம கூட வந்துடல ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். நான் என் கூட வந்திருந்தேன், அவங்க ஃப்ரெண்டு ப்ளஸ் ஒய்ஃபு, அப்புறம் என்னோடய பொண்ணு. நாங்கள் 4 பேர் தான் போனோம் இந்த ஐஸ் ஃப்ளோட்டிங்கில். எங்கள் பையனால் வர முடியல, ஏன்னா அவனோட ஹைட்டு சரியில்லை, பத்தலைன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கும் வர முடியல, ஏன்னா அவங்களோட குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி மீதி எல்லோரும் இதில் போயிட்டோம். இங்கே பாருங்கள் இறங்கி போயிட்டே இருக்கிறோம். அப்படியே இறங்கி படுத்த உடனே தன்னால் ஃப்ளோட் ஆகுது. நான் தான் லாஸ்ட்டாக இறங்க போகிறேன், ஏன்னா அவ்வளோ பயம். எவ்வளோ லாஸ்ட்டாக இறங்கணுமோ அவ்வளோ லாஸ்ட்டாக இறங்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஏறணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏறிடணும்னு நினச்சிருக்கேன். ஒரு சைடு குளிர் வேறு அடிக்குது. நம்ம என்ன தான் இந்த கோட்டு ப்ரொடெக்ஷன் தரோன்னு சொன்னாலும் கையில் குளிர் ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. அது மாதிரி ஃபேஸ்லேயும் எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஃபேஸ்லேயும் குளிர் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம படுத்துட்டு நம்ம கை காலை அசைச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆகும். என்ன தான் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். கை இல்லைன்னா காலை வச்சு எய்தர் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் புஷ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உடம்பு வந்துட்டு ஹாட்டாக இருக்கும், இல்லைன்னா நல்லா கோல்டாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க என்னோடய பொண்ணு, நம்ம ஒய்ஃபு எல்லோரும் ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்னும் இறங்கவே இல்லை, இனி தான் இறங்க போகிறேன். ஸ்விம் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். If you're gonna live, it will be cold. If you're gonna swim, it's gonna be hot. So, move, be active. என்னப்பா இதோ இப்படி பண்ணு, அப்ப ஃப்ரண்ட்ல வருவ. இதோ இப்படி பண்ணு பாப்பா, கால இல்ல கையை இப்படி பண்ணு.
போதுமா? Amma, where are you? I want to turn you. Amma, I can't move. It's okay, you just slide down. இந்த பாரு uncle வந்துட்டார் பாரு ஃப்ரண்ட்ல. எப்படி போறது? எங்க போவாத? எங்க இருக்கீங்க நீங்க? Gifts and charge me. அந்த ஒயிட் கலர் கிளிக் பண்றா. ஒயிட் கலர். It will go like this. எப்படி இன்னும் ஷோர் கிட்ட போறது? எடுத்தியா? அப்பா ஃபேஸ் தெரியுதா? அந்த ஒயிட் கலரை ப்ரெஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போயிரு. போ கை ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ ஒன்றும் தெரியாது, அப்புறமா வலிக்கும். Okay, look at me. No. Come appa vade. வாடா கை ஃப்ரீஸ் ஆகிட போதுடா. அம்மாவையும் அப்பாவையும் அக்காவையும் எடுத்துட்டு வா. தள்ளி விட்டு இங்க வா போயிருவோமா ப்ரோ? கை ஃப்ரீஸ் ஆகுது. ஆமா, காலு ஃப்ரீஸ் ஆகுது. காலு எனக்கு ஓகே. இது போதும். இங்கே பாருங்கள், நாங்கள் இவ்வளோ ப்ரிவென்ஷனோட ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஒரு வாத்து பாருங்கள், எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஸ்விம் பண்ணிகிட்ருக்குதுன்ட்டு. மனுஷங்க நமக்கு தான் இவ்வளோ ப்ரொடெக்ஷன், ஜாக்கெட்டு இதெல்லாம். அதுங்கேருந்து பாருங்கள், இவ்வளோ குளிர்லேயும் இவ்வளோ சில்லு தண்ணியிலையும் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் ஸ்விம் பண்ணிகிட்ருக்குதுங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். பனினால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் அங்கே இருக்க நாய்ங்க, மிருகங்கள்லாம் எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது. நல்ல அருமையான படைப்பு கடவுள். ஸோ ஒரு வழியாக நம்ம ஸ்விம்மிங்கை முடிச்சிட்டோம். நான் அழகாக ஏறிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ, எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏற போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கிறதுனா, நம்ம அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஜாக்கெட் வந்து நம்மளை மேலே புஷ் பண்ணுது. நமக்கு ஸ்விம்மிங் தெரியலனாலும் ஜாக்கெட் வந்து நம்மளை மேலே புஷ் பண்ணுது. நம்ம உள்ளே போக மாட்டோம். நம்ம இன்டென்ஷனெல்லாம் நம்ம கீழே ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கால் கையை கீழே புஷ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கீழே போவோம். அப்படியே படுத்தோன்னா நம்ம பெட்டில், வாட்டர் பெட்டில் படுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ப்ளஸ்ஸு நம்ம இன்னொன்று கன்சிடர் பண்ணோம், இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு வேவ்ஸ் இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம பெட்டில் படுத்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஆனால் வேவ்ஸ் இருந்ததுன்னா அதோட சீனரி எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நம்மளை உள்ளே அடிச்சிடும், இல்லைன்னா அது கவுத்தி போட்டுரும், அதெல்லாம் பண்ணோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளான வாட்டர் இருக்கனால நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா ஃப்ளோட் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸ்விம்மிங்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஸ்விம்மிங்கு தேவையே கிடையாது இது இல்லை நம்ம போகிறதுக்காக. ப்ளஸ் என்னென்னா அங்கேயே கூடயே உள்ளே ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, நீங்கள் முங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் பயப்படாமல் நீங்களும் போகலாம். ஸோ தேங்க்யூ வாட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளோத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வந்துட்டு நம்மளோட பழைய க்ளோத்ஸ், போட்டுட்டு வந்த க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறோம். நல்லா இருந்துச்சா பாப்பா? இன்றைக்கி வந்து நம்ம மர்மூன்ஸ் ரீஜியன்லேயே தான் இந்த ஐஸ் ஃப்ளோட்டிங் பண்ணணும். இங்கே பண்ணால் கொஞ்சம் சீப்புன்னு சொன்னாங்க வேறு இடத்துல பண்ணுறதோட. ஸோ அதனால் இங்கேயே பண்ணிட்டோம். ஏன்னா எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனும் இது பக்கத்துலேயே தான், சாமி வில்லேஜ் இதுதான் போகிறோம். அதுவும் இது பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி மர்மன்ஸ்லேயே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
சோலார் இது ரொம்ப வெயிட்டாக ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து கொஞ்சம் நல்ல ஹீட்டர்லாம் வச்சுருக்காங்க, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கன்வீனியண்ட்டாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். பாருங்கள், இவங்க தான் இங்கே இருக்கவங்க, நம்மளுக்கு கைடு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தவங்க. அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு நம்ம ஒய்ஃப் இது. ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த டெஸ்டினேஷனில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட டூர் கைடையும் நான் காட்டிடுறேன் பாருங்கள். இது வந்து பாருங்கள், கூட ஒன்று ஃப்ரெண்டு ரீல் எடுத்துகிட்டு இருக்காரு. பிஹைண்ட் த சீன் நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். டூர் கைடு எங்கள் ஃபேமிலியோட நின்று ஒரு கிளிப் எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக பாருங்கள். டூர் கைடு மிஸ்டர் ஆர்த்தூர், அந்த மாதிரி என் ஒய்ஃபு, பையன், அப்புறம் பொண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டூர் கைடோட நம்பரை நான் இதில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை. I would touch them and even pet them with my mother.